அடுத்தபடியாக கொடுமுடி பாண்டி கொடுமுடி நாதனுடைய அடிமையாக இருக்கக்கூடிய சிவ ஜோதிடர் திரு சதீஷ் அவர்கள் நம்மிடையே உரையாற்ற வருகிறார். திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்துவின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்து அதிகேனை போற்றுகின்றனே. விரும்பீனின் மலர்பாதமே நினைந்தேன் வினைகளும் விந்தன நெருங்கி வன்பொலில் சூழ்ந்து எழில்பெற நின்ற காவிரி கோட்டிடை குறும்பை மென்முலை கோதைமார் குடைந்து ஆடும் பாண்டி கொடுமுடி விரும்பனே. பாண்டி கொடுமுடி விரும்பனே உனை நான் மறக்கினும் சொல்லுனா நம சிவாயவே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பரென்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. எல்லாமல்ல அருள்மிகு வடிவுடைய நாயுடன் பாண்டி கொடுமுடிநாதர் திருவடிகளையும் எல்லாமல்ல சிவகாமியம் நமர் கூத்த பெருமானுடைய திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்குகின்றேன். இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடமும் சித்தாந்தமும் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவடிகளையும் என்னை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்திய போற்றுதலுக்கு வணங்குவதற்கு என்னுடைய குருநாதர் திண்டுக்கல் சிந்தாஜி அவருடைய திருவடிகளையும் இப்பொழுது எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய இன்னொரு குருநாதர் ஐயா அஸ்ட்ரோ பாலாசார் அவருடைய திருவடிகளையும் உச்சி மேல் குவித்து வணங்குகிறேன். சிவா திருச்சிற்றம்பலம். இன்னைக்கு அடியேன் பேச போற தலைப்பு மூல நூல்களுடைய குறிப்புகள். இந்த மூல நூல்களுடைய முத்தான பூக்கள், இது தலைப்பு. அந்த மூல நூல்கள் இன்னைக்கு ஜோதிடத்துல மூல நூல்லாம் தேவையில்லை, மூல நூல் அப்படின்னா அது என்ன, அது இருக்கிறது நடக்குதா? இன்னைக்கும் நம்முடைய குருநாதர் ஐயா பொறுத்தவரை பாத்தீங்கன்னா பாடல்களை சொல்லித்தான் சொல்லுவாங்க, அது எதா இருந்தாலும். அப்ப மூல நூல்கள் மிக முக்கியமான, கட்டாய மூல நூல்கள் முக்கியம். மூல நூல்கள் நமக்கு புரியலைங்கிறதுக்காக மூல நூல்கள்ல ஒண்ணும் இல்லைன்னு போகக்கூடாது. அவங்க இல்லைன்னா நமக்கு எதுவுமே இல்லை ஆச்சுங்களா? அதை நம்ம புரிஞ்சுக்கணும், ஜோதிடர்களாகி நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப மூல நூல்கள் நிறைய படிக்கணும். நமக்கு மூல நூல்கள் ஏன் மூல நூல்களுக்கு இவ்வளவு முக்கியம் அப்படின்னா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க. பிரமாணம் அப்படின்னா உத்தரவாதம் அப்படின்னு அர்த்தம். அந்த பிரமாணத்தை காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம், 3 பிரமாணமாக வகுத்தார்கள். காட்சி பிரமாணம் அப்படின்னா என்ன கேட்டீங்கன்னா, கண்ணால காணக்கூடியத நம்ம கண்ணில் ஒரு விஷயத்த பார்க்கிறோம். இந்த கண்ணு என்ன ஆகுது, நம்முடைய உடம்பு என்ன வந்ததுன்னா மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படிங்கிற 4 விஷயம் நமக்குள்ள இருக்கு. இந்த பார்த்த உடனே மனதுக்கு அனுப்புது. மனம் அதுவா இதுவான்னு சிந்திக்குது. மனம் அதுவா இதுவான்னு சிந்திச்ச உடனே சித்தத்துக்கு போகுது. அது சித்தத்துல என்ன, நீங்க ஏற்கனவே பார்த்த எல்லா விஷயங்களும் பதிவாயிருக்கும். இப்ப நான் பாலாசார் பாக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் டைம் பாலாசார் பார்த்த உடனே அவருடைய உருவம் என்னுடைய சித்தத்துல பதிவாயிருக்கும். உடனே அந்த சித்தத்துல இருக்கிற பதிவை எடுத்து பார்க்குது. எடுத்து பார்த்துட்டு உடனே புத்திக்கு அனுப்புது, பாலாசார் தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறத அனுப்புது. அப்புறம் உடனே அகங்காரங்கிற தன்முனைப்பு, இவர் பாலாசார் தான் அப்படிங்கிறத உறுதி செய்யுது. இப்படித்தாங்க நம்ம அத்தனை பேர் ஜாதகம் பார்க்கிறோம். வெறும் நோட்டில் இருக்கிற கட்டத்தை பார்க்கிறோம். காட்சி பிரமாணம் கட்டத்தை பார்த்துட்டு படிச்சது ஏற்கனவே உள்ளுக்கு இருக்கு, அந்த உள்ளுக்கு இருக்கிறத அனலைஸ் பண்ணுது, பண்ணிட்டு இந்த பலன்னு நாம சொல்றோம். இது காட்சி பிரமாணம். நம்ம எல்லாம் காட்சி பிரமாணத்தை பார்க்கிறோம். அது என்னங்க அனுமான பிரமாணம். அடுத்தது ஒரு பக்கம் புகை வருது, புகை வந்தா அங்க நெருப்பு இருக்குன்னு அர்த்தம். ஒன்றை வைத்து இன்னொன்றை அனுமானம் செய்வது. புகை வந்தால் நெருப்பு உண்டு, நெருப்பு இருந்தால் புகை உண்டு.
ஒன்றை வைத்து ஒன்றை அனுமானம் செய்வது. இது நாளாக நாளாக ஜோதிடத்தில் வரும். அனுமான பிரமாணத்தை பொறுத்தவரையிலும் ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே, கிரக நிலையை பார்த்த உடனே இது இப்படி இருந்தா இன்னது அங்க நடந்திருக்கிற அனுமானம் உங்களுக்கு நடக்க, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ், நடக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது ஜாதகத்தை பார்த்து பார்த்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு உங்களுக்கு அந்த அனுமானம் யூகிக்கக்கூடிய தன்மை வரும். இது அனுமான பிரமாணம். நாமெல்லாம் இதுவரைக்கும் தான் போக முடியுங்க, நம்ம எல்லாம் சாதாரண மனிதர்கள். இது என்னங்க ஆகம பிரமாணம். இந்த ஆகம பிரமாணம் அப்படிங்கிறது அவங்க இந்த நாமெல்லாம் இந்த கண் கொண்டு பாக்குறோம். கண்ணுங்கிற கருவியை கொண்டு ஆன்மா காண்ற விஷயம் எதை மனம், புத்தி, சித்தம், அகங்காரத்தை பயன்படுத்தி பார்க்குது. இது இன்னைக்கு இதுவா தெரியுது, நாளைக்கு இப்ப ஒண்ணு இல்ல. ஜோதிடத்தை ஃபர்ஸ்ட் படிச்சு ஜாதகம் சொல்றோம்னு வச்சுங்க, அப்போ ஒரு பலன் சொல்லுவோம். 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பலன் சொல்லுவோம். அதுக்கப்புறம் இன்னும் 2 வருஷம் போயிட்டா அந்த முதல் தடவை சொன்னதோட இன்னும் நாலேஜ் ஆயிரும். அது மாதிரி வேற பலன் வரும். என்னங்க நீங்க அன்னைக்கு தான் அன்னைக்கு அப்படி சொன்னீங்க, நீங்க இப்படி சொல்றீங்கன்னா அனுபவம் வர 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 பலன் மாறிக்கொண்டே இருக்கு. இது உண்மையா இல்லையா ஜோதிடராய் நமக்கு? அப்போ நான் இப்படி ஃபர்ஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே சொல்றேன்னு எந்த ஜோதிடம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்முடைய படிச்ச அந்த அனுபவம் வர வர படிக்க படிக்க பலன்கள் மாறிக்கொண்டே இருக்கும். அதான் உண்மை. ஆனா நாம கண் கொண்டு வாங்குறோம். இது இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இல்லாம போயிடும். இன்னைக்கு இப்படி இருக்கு அப்படின்னா நாளைக்கு அது இல்லைன்னு ஆயிடும். ஏன்னா அது உண்மை அல்ல. டாக்டர்கிட்ட போறீங்க, விஞ்ஞானம் தான். டாக்டர்கிட்ட போனோடனே முதல் தடவை ஒரு நோய்க்கு ஒரு மருந்து எழுதுறாரு. சரின்னு அந்த மருந்து வாங்கிட்டு வந்துட்டீங்க, சாப்பிட்டீங்க, நோய் நல்லா ஆயிடுச்சு. 5 வருஷம் கழிச்சு அதே நோய் வருது. மறுபடியும் டாக்டருக்கு போறீங்க. ஏன்னா இப்ப மருந்து தெரியும், ஏற்கனவே 5 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருக்காரு. அந்த பாட்டில் கொண்டு போறீங்க. சார் போன தடவை இந்த மருந்து தான் கொடுத்தீங்க, ஒரே தடவையில் சரியாயிடுச்சு அப்படின்னா அவர் சொல்லுவாரு, இல்லைங்க அந்த மருந்து இப்ப கேன்சர் வருதுன்னு இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அட பாவி, கேன்சர் வர மருந்து சாப்பிட்றதுக்கா உனக்கு ஃபீஸும் கொடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கி போந்திருந்த அப்படிங்கிற மாதிரி ஆகி போறது விஞ்ஞானம் தான். அப்ப அதை இருந்துதான் உறுதின்னு சொல்ல முடியாது. அதுபோலதான் இந்த நாம காணக்கூடிய காட்சி பிரமாணம் எல்லாம் கண்ணால காங்கிறது. யோக பிரமாணம் அப்படிங்கிறது நம்முடைய மூலாதாரத்தில் இருக்கிற உயிர் ஒவ்வொரு ஆதாரங்களா மேல ஏறி நம்முடைய உச்சிக்கு மேல 12 அங்கலத்துல சிவகலம் சக்தி களத்தில் நிக்குது. இந்த சிவம் சக்தி அப்படிங்கிறது பிரபஞ்சம் முழுவதும் கலந்திருக்கு. அதாவது நம்ம உயிர் நம்ம உடம்பளவுல வியாபி இருக்குது. முதல்ல இந்த உடம்பளவுல இருக்கும் போதுதான் நம்ம கண் கொண்டுதான் காண முடியும். ஏன்னா கண்ணுல இருந்து எவ்வளவு தூரம் தெரியும். என் கண் இருக்குன்னா நான் முழிச்சு பாக்குறேன்னா அவ்வளவு தூரம் தெரியும். அதுக்கப்புறம் ஸ்கிரீன் மறைஞ்சிச்சு. அங்க ஒரு தேல் ஊறிட்டு வருதுன்னா தேல் வருதுன்னு உடனே கண்மணி போயிட்டு ஒட்டிக்கும். அவ்வளவுதான் தெரியும் என்னுடைய காட்சியில. அதுக்கு மேல என்னால காட்சியில் தெரியாது. ஏன்னா என்னுடைய உயிர் என்னுடைய உடம்பளவுல வியாபி இருக்குது. இந்த உடம்பை கொண்டு எவ்வளவு காண முடியுமோ, இந்த கண்ணை கொண்டு எவ்வளவு காண முடியுமோ அவ்வளவுதான் என்னால காண முடியும். ஆனா யோக பிரமாணம் என்று சொல்லக்கூடிய ஆகம பிரமாணம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, இறைவனோடு அந்த உயிர் கலந்து நிக்குது. உச்சிக்கு மேல 12 அங்கலத்துல இறைவன் உலகம் முழுவதும் வியாபி நிற்கிறார். அந்த சராசரங்களும் வியாபி நிற்கிறார். அப்போ அதன் மூல உயிர் வியாபின உடனே இந்த உலக அனைத்துல என்ன நடக்குது, இந்த அண்ட சராசரங்களுக்கு கோள்கள் எப்படி இயங்குது, கோள்கள் எப்படி சுத்துது எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிஞ்சு போயிடும். இங்கதான் ஒரு பிரச்சனை வரும். வாக்கிய பஞ்சாங்கம் சரியா இல்ல திருக்கணிதம் சரியா? நான் சொல்றது சில பேருக்கு எதிர்மறையா கூட இருந்துடலாம். கோச்சுக்காரங்க ஒண்ணு தப்பு இல்ல, ஏதோ ஒண்ணு சரியா இருந்துட்டு போகுது. ஆனா ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா வாக்கிய பஞ்சாங்கம் தான் சரி. ஏன்னா இன்னைக்கு கணிதங்கள் மாறி போயிருக்கலாம். அது யோக பிரமாணத்தால் ஞான பிரமாணத்தால் கண்டது. திருக்கணிதங்கிறது நம்ம நாசாவை ஒட்டி நம்ம அறிவு கொண்டு கணிச்சது. ஆனா வாக்கியம் அப்படி இல்ல, யோக பிரமாணம். அந்த உயிர் அண்டங்கள் முழுவதும் பரவி இருக்கிறதுனால அந்த அண்டங்கள் முழுவதும் அந்த உயிரை வியாபித்து ஞானிகள் எழுதின விஷயம்தான் ஆகம பிரமாணம் என்ற மூல நூல்கள். அப்ப மூல நூல்கள் சொல்வது கருத்துல நமக்கு புரியாம இருக்கலாம் ஒழிஞ்சு அதுல ஒண்ணு இல்ல. இன்னைக்கு காலம் மாறி போச்சு, காலத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தணும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அது என்ன சொல்றாரு அப்படின்னா, வைத்த பொருள் வலுவா வண்ணம். மூலநூல் ஆசிரியர்கள் ஒரு பொருளை வைத்திருப்பாங்க. அந்த வைத்த பொருள் வலுவா வண்ணம் மூலநூல்கள் திருத்தம் செய்யலாம் காலதேச வர்த்தமானத்துக்கு ஏற்றபடி. ஆனா அவர்கள் வைத்த பொருள் வலுவக்கூடாது. அதுதான் மிக முக்கியம். பாத்தீங்களா, இதுதான் மூலநூலுடைய முக்கியத்துவம். இப்போ மூலநூலை பத்தி சொல்லிட்டோம். இப்போ நம்ம ஜாதகம்
எதை பேஸ் பண்ணி இயங்குதுங்க? நம்ம ஜாதகத்தை பொறுத்தவரையிலும், எந்த மனிதன் ஜாதகமா இருந்தாலும் சரி, என்ன பொறுத்தவரையிலும் 1ஆம் பாவம் லக்னம், 5ஆம் பாவம் புண்ணியம், 9ஆம் பாவம் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் சொல்லக்கூடிய இறை தத்துவங்கள். ஒரு உயிர் இயங்குவதற்கு முதல் ஆதாரம் எதுன்னு கேட்டீங்கன்னா 9ஆம் பாவம். ஒரு உயிராகிய லக்னம் என்ற உடனே 9ஆம் பாவம் தான் தூண்டி விடுது. அறிவு, இறைவன் கொடுக்கக்கூடிய ஞான அறிவு. இப்ப சொன்னார் ஐயா, கேட்டார் சார், குரு பார்வை எல்லா தோஷத்தையும் போக்கிடுமா? அதே குருவுக்கு மட்டும் அவ்வளவு, அது லக்கணத்துக்கு எதிராக இருக்கட்டும், அதாவது சுக்கிரன் அணி லக்கணமாவே இருக்கட்டும், குரு பார்வை போக்கிடுமா? கட்டாயம் போக்கும். ஏன் போக்கும் அப்படின்னா, காலபுருஷனுக்கு 9ஆம் பாவகம். அந்த பாவகம் இந்த உயிராகப்பட்டது இயங்குவதற்கு ஃபர்ஸ்ட் இறைவன் கொடுத்த சிறு அறிவு. ஆத்மா சூரியன், இந்த ஆத்மாவுக்கு ஜீவன் கொடுத்தார் சாமி. அதான் ஜீவாத்மா ஆச்சு. அதனாலதான் இன்னைக்கு புத்திரகாரகன் குரு சொல்றோம். ஆத்மா, அதாவது உயிரினத்தினுடைய வலுவை யோசிக்கணும்னா சூரியனை பத்தி தெரிவிக்கணும். ஆனா குழந்தை பாக்கி வேணுமான குருவு கொண்டாடணும். ஏன்? இந்த உயிர் முதல்ல ஆரம்ப நிலையில கல்லு போல கிடந்தது, இயக்கமற்று. இறைவனுடைய கருணை, ஆனா ஆணவ மரத்துல மூழ்கி இறைவனுடைய கருணை சிறு அறிவு கொடுத்தார் இந்த உயிருக்கு. அந்த சிறு அறிவு தான் குரு. அதனால இந்த ஆத்மா ஜீவாத்மா ஆச்சு. அப்ப இறைவனுடைய அனுக்கிரகம் தான், அனுக்கிரகம் இறைவன் கொடுக்கக்கூடிய பாக்கியம் தான் 9ஆம் பாவம். நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, ஏகப்பட்ட பூர்வீக சொத்து கணக்கு 5ஆம் பாவம் இருந்தா, ஆனா பாத்தீங்கன்னா அரை காசுக்கு போற மாட்டான். அவன் வாழ்க்கை அப்படித்தான் இருக்கு, எதையுமே அனுபவிக்க மாட்டான். அவனுக்கு பாக்கியம் இல்லை. இவன் வட்டிக்கு பணம் கொடுத்திருப்பான், வாங்கிட்டு போன வாழ்க்கை நல்லா அனுபவிப்பான். அவனுக்கு பாக்கியம் வேலை செய்யும். அப்ப 9ஆம் பாவகம் தான் நமக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குது எல்லாத்துலயுமே. அதனாலதான் 3ஆம் பாவத்துக்கு நேர எதிர்பார்க்கும். ஒரு பாவகம் அதன் எதிர்பாவகத்தை தூண்டிவிடும் அல்லது அதை சார்ந்து இயங்கும். 9ஆம் பாவகம் 3ஆம் பாவகத்தை ஆக்டிவேட் பண்ண உடனே 3, 7, 11 இயங்க ஆரம்பிச்சிடும். இந்த 7ஆம் பாவகம் தான் என்ன பொறுத்தவரை முக்கியமான பாவகம். ஏன் முக்கியமான பாவம்னா, ஒன்று வாழ்க்கை துணை, இன்னொன்று சமூகம். நம்ம எவ்வளவு திறமையா இருக்கட்டுங்க, எவ்வளவு அறிவு இருக்குது, எவ்வளவு நம்ம படிச்சிருக்கிட்டு, என்னென்னமோ பட்டம் வாங்கிருக்குங்க, ஆனா சமூகம் நம்ம அங்கீகரிக்கலைன்னா நம்ம 0 தான். அதே மாதிரி வீட்டுல வாழ்க்கை துணை அங்கீகரிக்கலைன்னா நம்ம 0 தான். இருந்து என்ன பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது ஆச்சுங்களா? அதனாலதான் முட்டாள்கள் கூட ராஜாக்கள் வந்துடுறாங்க இந்த காலத்துல. ஓட்டு போட்ட உடனே அங்க அறிவோதம் தேவையில்லை, சமூகம் அங்கீகரிச்சு அவங்களுக்கு அந்தஸ்து வந்துருது ஆச்சுங்களா? அப்போ வெற்றி பெற்ற மனிதர் அனைவரும் புத்திசாலி இல்லை, புத்திசாலி அனைவருமே வெற்றி பெறுவதில்லை. அப்போ என்னதான் புத்தி இருந்தா கூட சமூக அங்கீகாரம் வேணும். அது 7ஆம் பாவம். அப்பதான் வெற்றி பெற முடியும். நம்ம வாழ்றதே இருக்காங்க. ஒன்று சமூகத்தில் நம்மை ஒரு இடத்துல நிலைநிறுத்திக்கணும், இன்னொன்னு நம்ம குடும்பத்துல ஒரு இடத்துல மனைவிக்கு மட்டும் நிலைநிறுத்திக்கணும், இல்ல கணவனுக்கு மட்டும் நிலைநிறுத்திக்கணும். இந்த 2, எனக்கு மனைவி வேண்டாம் சார், சமூகம் வேண்டாம் சார், காட்டுக்கோடி பேரு உனக்கு இங்க என்ன வேலை? நான் சமூகத்தோடு ஒன்ற மாட்டேன், சமூகம் எனக்கு அங்கீகாரம் கொடுக்க தேவையில்லை, வாழ்க்கை துணை அங்கீகாரம் கொடுக்க தேவையில்லைன்னா நீங்க என்ன சாதிச்சு என்ன பிரயோஜனம்? அப்போ 7ஆம் பாவகம் எங்கன்னா அதுக்கு மிட் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய 4ஆம் பாவகமும், இந்த பக்கம் மிட் பாயிண்ட் 90 டிகிரி இருக்கக்கூடிய 10ஆம் பாவகம் இயங்கும். 4ஆம் பாவத்துக்கு திரியோணம் எதுன்னு பாருங்க, 10ஆம் பாவத்துக்கு திரியோணம் எதுன்னு பாருங்க, அதுக்குள்ள ஜாதகம் முடிஞ்சது. அதுக்கு அவ்வளவுதான் நம்ம ஜாதகத்துடைய அனைத்தும். அதுல மீறி மிஞ்சி போறது எது மிஞ்சி அப்படின்னா 5ஆம் பாவம். 5ஆம் பாவத்துக்கு மேல எதிரான 11ஆம் பாவமும் 9ஆம் பாவத்துக்கு எதிரான 3ஆம் பாவத்தை தவிர மீதி எல்லா பாவம் அதுக்குள்ள வந்துடும் ஆச்சுங்களா? ஏன்னா ஒன்று இறைவன் கொடுத்த அருள், இன்னொன்று நம்ம செய்த புண்ணியம். அதாவது 9ஆம் பாவம் தூண்டிவிடும், நம்ம வாழ்க்கையில வாழ்றதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளை கொடுக்கறது பாக்கியத்தை தூண்டிவிடும். தூண்டிவிட்டு தூங்கிட்டு இருந்த அது வரலும், அதாவது அது வரல சிந்தனை இல்லாத ஆன்மாவுக்கு. அதனாலதான் மிதுனத்தை எப்படி வச்சா, ஆத்ம தத்துவ ராசி, காம தத்துவ ராசி. ஆத்மாவுக்கு இச்சையை உண்டு பண்ணக்கூடிய ராசி அது. இச்சை எது உண்டு பண்ணுதுன்னா 9ஆம் பாவம் தான் உண்டு பண்ணுது. இந்த 9ஆம் பாவம் இச்சை உண்டு பண்ண உடனே அந்த ஆத்மா ஒன்று அணுவிக்க வருது. அது அணுவிக்கலாம் என்னது என்ன உடனே இந்த உடலை கருவியா வச்சு அணுவிக்குது. எந்த அளவுக்கு வெற்றி பெற்றதுன்னா 5ஆம் பாவத்தில் எவ்வளவு புண்ணியம் செய்து வச்சிருக்கிறையோ அந்த அளவுக்கு தான் வெற்றி பெறுது. அப்போ 5ஆம் பாவகமும்
9ஆம் பாவம் மிக முக்கியம். 7ஆம் பாவம் நல்லா இருந்தா தான் சமூகம் நம்மளை எடுத்துக்கும், வாழ்க்கை தொழில் உள்ளுக்கே நுழைய முடியும். லக்ன பாவம் ஏங்கிற பாவம், லக்ன பாவம் வலுவிழந்தா அப்புறம் ஒண்ணுமே இல்லை, இயங்கவே முடியாது ஆச்சுங்களா. அப்போ 7ஆம் பாவகம் தான் நம்ம எல்லா பாவங்களும் இல்லா இருந்தாலும் 7ஆம் பாவகம் தான் நம்மை அங்கீகரிக்கின்ற பாவகம். இது மூல நூல்களில் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. இதை நான் சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த யோக பிரமாணம், காட்சி பிரமாணம் இதெல்லாம் பார்த்துட்டோம். ஏன் சார் 2-7 மாரகஸ்தானமா சொன்னாங்க? பொது மாரகஸ்தானம் சொல்லிட்டாங்க மூல நூல்கள்ல. சார் நமக்கு ஒவ்வொரு தடவையும் சந்தேகம் வரும். சார் உபய லக்கணத்துக்கு மாரகஸ்தானம் வேற, சர லக்கணத்துக்கு மாரகஸ்தானம் வேற, ஸ்திர லக்கணத்துக்கு மாரகஸ்தானம் வேற. அப்ப இந்த 2-7 ஏன் சார் மாரகஸ்தானம் சொன்னாங்க? பொது மாரகஸ்தானம் ஒண்ணுமே புரியல சார். இதை பாக்குறதா, அதை பாக்குறதா, இதை பாக்குறதா, குழப்புது சார். ஏன் 2-7 மாரகஸ்தானம் சொன்னாங்க? நம்முடைய பாலா சார் சித்தாந்தம் படிச்சவங்க, அவங்களுக்கு தெரியும். நம்முடைய உடம்பும் உயிரும் ஒட்டி இருக்குதுன்னா எதை மையமா வச்சு ஒட்டிருக்கு தெரியுங்களா? இறைவன் வந்து இந்த உடம்பையும் உயிரை ஒட்டினாரு. எதை வச்சு ஒட்டினாரு தெரியுங்களா? வாக்கு அப்படிங்கிற ஒரு பசையை கொண்டுதான் இந்த உடம்பையும் உயிரை ஒட்டினாரு. அந்த வாக்கு தான் ரெண்டாவது வாக்குஸ்தானம் அல்லவா? வாக்குஸ்தானம் தானே. இந்த உடம்பும் உயிரும் வாக்கு வச்சுதான் ஒட்டி இருக்குது. அதனாலதான் 2ஆம் இடத்தை வச்சுதான் நமக்கு தனம், 2ஆம் இடத்தை வச்சுதான் நமக்கு ஒரு மரியாதை. நம்ம என்ன பேசுறது நம்ம யாருன்னா கெஸ் பண்ணுவாங்க. இந்த 2ஆம் பாவம் வாக்குஸ்தானம். இந்த வாக்குஸ்தானம் தான் இந்த உடம்பையும் உயிரையும் ஒட்டி பிடிச்சிருக்கு ஆச்சுங்களா. இது இந்த வாக்கை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா அதாவது நம்முடைய சூக்குமை வாக்கு, பைசந்தி வாக்கு, மத்திமை வாக்கு, வைகரி வாக்கு, ஸ்தூல வைகரி வாக்கு. நம்முடைய மூலாதாரத்தில் இருக்கிற சூக்குமை வாக்கு, தொப்பில்கிட்ட வந்தா பைசந்தி வாக்கு, நெஞ்சுக்கு வந்தா மத்திமை வாக்கு, தொண்டைக்குழிக்கு வரையில வைகரி வாக்கு, வாயில பேச்சா வரையில ஸ்தூல வைகரின்னு பேரு. இந்த சூக்கும வாக்கு நெஞ்சுக்குள்ள வந்த அச்சரம் தெரியும். ஆ இ உ அப்படிங்கிற அச்சரம் தெரியும். அதுக்கு முன்னாடி அச்சரம் தெரியாது. இந்த வாக்கு ஸ்தானம் தான் உடலையும் உயிரையும் ஒட்டக்கூடிய ஸ்தானம். அதனாலதான் அது 2ஆம் பாவகத்தை மாரகஸ்தானமா வச்சாங்க. ஏன் வச்சாங்கன்னா இந்த வாக்கு மேலிருந்து எழுந்து வந்து சூக்குமை பைசந்தி ஆகி, பைசந்தி மத்திமை ஆகி, மத்திமை வைகரி ஆகி, வைகரி ஸ்தூல வைகரியா, மத்திமை ஆகிட்டாலே போதும். அப்ப ஒரு சில பேர் ஒரு ஓமையா இருக்காங்க, அவங்க பேச முடியாது. ஆனா அவங்களுக்கு புரியும், அச்சரம் தெரியும். ஆனா வாக்குல சொல்ல முடியாது. அவ்வளவுதான் விஷயம். அந்த அச்சரம் தெரிகிற நெஞ்சுக்குழி வரைக்கும், அதாவது மத்திமை வாக்கு வரைக்கும் வந்துருச்சுன்னா உடம்பு உயிர் ஒட்டிக்கும், உலக ஒட்டிக்கும். இத ஞானிகள் பாருங்க, ரமண மகரிஷி மாதிரி ஞானிகள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வாக்க தலையோடு உள்ளுக்கு அடக்குவாங்க. உள்ளுக்கு அடக்கி சூக்குமையில் உடனே வச்சிருவாங்க. வச்சுட்டு அவங்க உடம்பையும் உயிரையும் பிரிச்சு வச்சிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு உடம்புல வரக்கூடிய விஷயங்கள் ஆத்மாவை போய் தாக்காது. அவங்க அப்படி பிரிச்சு, அதான் சொல்றாங்க, இருக்கும் போதே அவங்க வந்து ஒரு சமாதி நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே சமயத்துல மரணம் நமக்கு எப்படி ஏற்படுதுனால இயற்கை மரணத்தை யோசிச்சு பாருங்க. வயசான பாட்டி இருப்பாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கேட்போம்? இந்த பேசுதா, பேச்செல்லாம் அடங்கிச்சா? இந்த பேச்சு கொஞ்ச கொஞ்சமா அடக்கும். பேச்சே இல்ல சார், 2 நாளா மூச்சே இல்ல, கை சைகை காட்டினாங்க, இப்ப அதுமே இல்ல, நம்ம பேசினா ஒண்ணுமே தெரியறது இல்ல அப்படின்னு என்ன ஆகுது? இந்த அச்சரம் தெரியறது அவங்களுக்கு இன்னும் வச்சு, இந்த அச்சரமே புரியல, அவங்களுக்கு போய் சேரல. அப்போ இந்த வாக்கு அடங்கி 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 அடங்கிய சூக்கமை போய் தொடும் போது ஞானிகள் உயிரோடவே தன்னை பிரிச்சு வைக்கிறாங்க. நமக்கு உயிர் பிரிஞ்சிருது. அதனாலதான் இந்த வாக்குஸ்தானத்தை மாரகஸ்தானமா வச்சாங்க. அந்த வாக்கை வச்சு அந்த 2ஆம் இடத்தை வச்சு இவன் அந்த அளவுக்கு அந்த உயிர் அந்த உயிர் ஒரு மாரக திசை நடக்குதா, ஒரு மாரக கண்டம் நடக்குதா, 2ஆம் இடத்துல கூடிய வாக்கை குறைச்சு அவனுக்கு மரணத்தை கொடுத்துருமா அப்படிங்கறது ஆதாரமா வச்சாங்க. இந்த 7ஆம் இடத்துல சார் வச்சாங்க, 2ஆம் இடம் சரி, 7ஆம் இடத்துல சார் வச்சாங்க. லக்ன பாவம் ஏங்கிற பாவம். லக்ன பாவத்துல சூரியனான உயிர் உச்சம் பெற்று நிற்கும், ஆத்மா உச்சம் பெற்று நிற்கும். 7ஆம் பாவம் காமத்தத்துவ ராசி. உயிராகிய ஆற்றலை 7ஆம் பாவத்துக்கு என்ன ஒரு சூரியன் நீசமாகிறாரா? செலவிடும் ராசி. உயிராகிய ஆற்றலை செலவிடும் ராசி. இது பிந்துவாக இருந்தாலும் சரி, சுரோனிதமாக இருந்தாலும் சரி, 7ஆம் பாவத்தின் மூலம் வெளிவருது. இது அதிக வெளியே போகும்போது, உயிர் சக்தி ஆற்றல் வெளியே போகும்போது நீசம் பெற்று உயிர் தெரியக்கூடிய ராசியா மாறிடும். அதனாலதான் 7ஆம் பாவகத்தை பொது மாரகஸ்தானமா வச்சாங்க. 2-7 மாரகஸ்தானம் அப்படிங்கிறத வச்சாங்க.
இது சித்தாந்தத்தோடு சேர்த்து அடியனுக்கு அருளாளர்கள் அருளியத நான் என்னுடைய பாடத்திட்டத்துக்காக பரம்பொருள் கொடுத்தது. இதுக்கு அவங்களுக்கு நன்றிகேரிய மாரகஸ்தானம் சொல்லிட்டேன். அப்போ மூல நூல்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்துல நம்ம 2 மாரகஸ்தானம் மூலம் சொல்லியிருக்குது, அதுல ஏதாவது இருக்கா அப்படின்னு சிந்திச்சோம்னா இவ்வளவு கருத்துக்கள் 2 இருக்கு. அடுத்தது ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். ராசிகளை பார்த்தீங்க அப்படின்னா 4 தத்துவமா பிரிச்சாங்க. இது மூல நூல் தான் சொல்லுது, இது மூல நூல் தான் சொல்லுது. இன்னைக்கு அது சில பேருக்கு அது இப்ப வர நூல்கள் அது இல்ல. இந்த மூல நூல்ல என்ன சொல்றாங்கன்னா மேசத்தை சத்திரிய ராசியா பிரிச்சாங்க, ரிஷபத்தை சூத்திர ராசியா பிரிச்சாங்க, மிதுனத்தை வைசிய ராசியா பிரிச்சாங்க, கடகத்தை பிராமண ராசின்னு சொன்னாங்க. இங்கேயும் வர்ணாசிர தர்மமா சார்? இது எதுக்கு சார் அப்படின்னா இந்த வர்ணங்களை கொண்டுதான் யோகிக்க முடியும். வர்ணாசிர தர்மம் பெரிய கதை, அது மிகப்பெரிய சத்தியத்தை நீதியை நம்மளால வச்சாங்க. அது புரியாம எல்லாம் உலகிட்டு தெரியுறாங்க வர்ணாசிர தர்மம் தப்பு தப்புன்னு. அது ஜாதியின் அடிப்படையில் வந்தது அல்ல, ஆச்சுங்களா? இப்போ ஏன் மேசம் சத்திரிய ராசி? இந்த மேசத்துல உயர்வுன்னு இயங்குது. அந்த சத்திரிய ராசியில ஒரு கிரகம் நின்று பலன் கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, சரராசி. சரம் எப்போதும் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ராசி தர்ம தத்துவ ராசி. நீங்க நல்ல ஜாதகத்திற்கு ஆராய்ச்சி பண்ணி பாருங்க, ஒரு ராஜாவுக்கு என்ன பவர் இருக்கும்? அவர் நினைச்சதை செய்வார், அதை தடுக்கிற ஆள் யாரும் கிடையாது. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செஞ்சிருவார். அதே மாதிரி ராஜாவை பொறுத்தவரையிலும் அது கொரூர ராசி, தான் நினைச்சதை அள்ளி கொடுத்துட்டே இருக்கும். அது நன்மையா இருந்தாலும் தீமையா இருந்தாலும் அந்த பரிதாபம் எல்லாம் பார்க்காது. ஆனா சிம்மம் அப்படி கிடையாது. சிம்மத்துக்கு இறக்கு சத்திரிய ராசி இருந்தாலும் இறக்கவனம் உண்டு. ஆனா மேசத்தை பொறுத்தவரையிலும் கடுமையை காட்டக்கூடிய ராசி. அதனாலதான் மேசத்தில் நின்று ஒரு கிரக பலன் செய்யுது அப்படின்னா அதனுடைய பலன் தீமையை கொடுத்தாலும் டஃபா இருக்கும், தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கும். மேசத்துல புதன் நிக்கிறாரு வச்சுக்கோங்க, அவருடைய திசா புத்தி வருது. அப்ப அவர் அந்த இடத்துல ஒரு நோயை கொடுத்தாங்கன்னா புதன் சம்பந்தப்பட்ட நுரையீரல் நரம்பு மண்டல பிரச்சனை தொடர்ந்து என்னதான் வைத்தியம் பார்த்தாலும் அந்த திசாபுத்தி முடிவர்களும் அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கும். அதே மாதிரி நன்மையை செய்தாலும் நன்மையை தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்கும். இது சத்திரிய ராசினா ஒரு ராஜாவுக்கு என்ன பவரோ அந்த பவர்ல கொடுக்கக்கூடிய ராசி. அப்ப மேச லக்னத்துல ஒருத்தர் பிறந்தா என்ன பண்றாங்க, அந்த கெத்து யார் சொன்னாலும் கேட்பாங்க, தான் எடுக்கிறதா முடிவு, நான் சொல்றதா முடிவு, மத்த பேச்சு காதுக்குள்ளே போகாது. ஏன்னா அது சத்திரியத்துல குரூர ராசி, ரொம்ப என்ன சொல்றது, யார் சொன்னாலும் கேட்காத அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு மன்னன். அவன் அந்த இஷ்டத்துக்கு தான் முடிவு எடுப்பான், காதுக்குள்ளே போட்டுக்க மாட்டான். அதனாலதான் சத்திரிய ராசியை வச்சாங்க. அதே மாதிரி ரிஷபத்தை சூத்திர ராசியை வச்சாங்க. அதுக்கு மாட்டை சின்னமா கொடுத்தாங்க, இதுக்கு ஆட்டை சின்னமா கொடுத்தாங்க. ஆடு எதிர்பார்ப்போடு மோதோன்னு நினைச்சிட்டு வச்சுக்கோங்க, தன் மண்டையை உடைஞ்சு ரத்தம் போக வரை நிக்காது, போய் மோதிக்கிட்டே இருக்கும், முட்டிக்கிட்டே இருக்கும். அவ்வளவு கொடூரமா செய்யும் ஆட்டை பொறுத்தவரையிலும். அதனாலதான் ஆட்டை சின்னத்தை அதுக்கு கொடுத்தாங்க. ரிஷபத்தை பொறுத்தவரையிலும் பாருங்க, சூத்திர ராசி. சூத்திரன் என்பவன் உற்பத்தியாளன் என்பது பொருள். சூத்திரன்னா கீழானவன் என்று பொருள் அல்ல, உற்பத்தியாளன், உழைப்பவன். எந்த நேரம் ஒரு உழைப்பை பயன்படுத்தி ஒரு பொருளை உற்பத்தி பண்ணக்கூடியவன் பேரு. இந்த 2ஆம் பாவத்து வழியத்தை நமக்கு எல்லா கர்மா உள்ளுக்கு வருங்க. 2, 6, 10 திரிகோணமா, நல்லதோ கெட்டதோ இந்த 2ஆம் பாவத்து வழியா தான் வரும். 2ஆம் பாவம் என்ன உடம்பு, 6ஆம் பாவம் நோய் வந்துட்டா டாக்டர் வாயை கட்டுகிறார். இந்த 2ஆம் பாவத்துல உணவை கட்டி போடு, கண்டதெல்லாம் சாப்பிடாத அப்படிங்கிறாரு. அப்ப இந்த 2ஆம் பாவம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எதையும் உள்வாங்கக்கூடிய ராசி. குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் வந்தாலும் 2ஆம் பாவத்து மூலம் தான் வரணும், தனம் வந்தாலும் 2ஆம் பாவத்து மூலம் தான் வரணும். 11ஆம் பாவம் லாபம், ஆனா தனம் உள்ளுக்கு வருதுன்னா 2ஆம் பாவத்து மூலம் தான் வரணும். அப்ப இந்த 2ஆம் பாவம் ரிஷபத்தை பொறுத்தவரை பாருங்க, கடுமையான உழைப்பு, கடுமையான உழைப்பை கொடுக்கக்கூடிய ராசி. ரிஷபத்துல பிறந்தவங்க எல்லாம் உழைப்பாளிகள். அவங்க மாடு வாரம் மற்றவங்களுக்கு உழைச்சிட்டே இருப்பாங்க. அவங்க உழைப்பு கடுமையா இருக்கும், நல்ல ஒர்க்கர்ஸா இருப்பாங்க. அவங்க கொடுத்த வேலையை கனகட்சணமா செஞ்சு முடிப்பாங்க, அவங்க பொறுப்புகளை சிறப்பா செஞ்சு முடிப்பாங்க. ஏது ரிஷபம். அப்ப ரிஷபத்தில் நீங்க ஒரு கிரக திசை நடத்துனா நீங்க ஒரு வேலை பார்த்தாலும் சரி, ஒரு தொழில் செஞ்சாலும் சரி, அந்த திசாபுத்தி யோகமா இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உழைக்கலாம், நாய்க்கு நேரம் இல்லை, நிக்கத்தான் நேரம் இல்லை, உழைக்கக்கூடாது.
நம்ம உழைச்சது வந்து என்ன சொல்றது, அல்லும் பகலும் எது அது ஒரு பாட்டு வருமே, அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. உழைப்பு நமக்கு பலன் வந்து சேரணும். இந்த 2ஆம் பாவத்துடைய திசாபுத்திகளை நான் சுகமாக செய்யும் போது இவருடைய உழைப்பு இவருக்கு பயன்படும் வகையில் இருக்கும். கடின உழைப்பு அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்பு இவருக்கு பயனுள்ளதாக உருவாகும். அதனாலதான் அதில் வைக்கக்கூடிய கிரகங்கள் எப்பவுமே நமக்கு வாய்ப்புகளை, உழைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். 2ஆம் பாவம் நம்ம முன்னேற வைக்கும், நம்ம உயர்நிலைக்கு கொண்டு போகும். ஆச்சுங்களா? அது சூத்திர ராசி. அதுக்கு அடுத்தது 3ஆம் ராசியை காமதத்துவ ராசின்னு வச்சாங்க, வைசிய ராசின்னு வச்சாங்க. இந்த வைசிய ராசி அப்படின்னா வியாபாரியுடைய தந்திரம் என்னன்னா, ஆடாத கூத்து ஆடினாலும் காசு காரியத்தில் கண்மையை தாண்டவ துணை இருக்கு. என்னதான் கூத்தாடினாலும். ஆச்சுங்களா? இப்போ பாலா சார் கூப்பிட்டு நாங்க ஒரு வியாபாரம் பண்ண வந்திருக்கிறேன் வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு பொருள் வியாபாரம் பண்ண வந்திருக்கிறேன். உடனே பாலா சார் அறுசுவை விருந்து வச்சுட்டாருன்ட்டு நான் வியாபார பொருள் வச்சுட்டு விருதுல வந்துட்டு வச்சுக்கோங்க, இந்த பக்கம் பொருள் அப்படின்னு போயிடுவான். அப்போ காமத்தை அனுபவிக்கும் போது நீ முழுசு காமத்துல மூழ்கினா வாழ்க்கையெல்லாம் தெரியாது. எப்பவுமே வியாபாரம் எப்படி இருப்பாங்க, ஒரு விஷயம் வேறொரு விஷயமா போவாங்க, ஒரு ஊருக்கு பொது விஷயமா கூட போவாங்க. ஆனா தன் காரியம் என்னவோ அதை நிறைவேற்றிட்டு வந்துருவாங்க. தன்னுடைய வியாபாரத்தை ஒரு வேலைக்கு போயிட்டு 10 வேலையை முடிச்சு வந்துருவாங்க. ஏன்னா அதுதான் வைசியருடைய குணம், வியாபாரியுடைய குணம். இந்த சைடு மெட்ராஸ் வர அப்படின்னா, வேலூர் வர அப்படின்னா மெட்ராஸ்ல ஒரு வேலை இருக்கும், காஞ்சிபுரத்துல ஒரு வேலை இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு இதையும் பார்த்துட்டு பாலாசார் கூப்பிட்டு மீட்டிங் முடிச்சுட்டு போயிடுவோம் ஒரே ட்ரிப்ல. இதுதான் வைசியனுடைய குணம். அப்போ தன் காரியத்துக்கு குறிக்கோளா இருக்கணும். அப்போ ஒரு காமத்தை அனுபவிக்கும் போது நீ உலகத்துக்கு எதுக்கு வந்தையோ, உன்னுடைய கர்மா என்னவோ அதன் மேல கண்ணா இருக்கணும். காமத்துல முழுசு மூழ்கினே அப்படின்னா அங்க பொருளை இழந்த கதையாயிரும். அப்ப அதனாலதான் அதுக்கு வைசிய தத்துவத்தை கொடுத்தாங்க. வைசியன் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும், அந்த ராசியை பொறுத்து வரணும், அப்படி இருந்து காமத்தை அனுபவிக்கணும், அதுதான் சிறப்பு அப்படிங்கிறதுக்காக வைசிய தத்துவத்தை கொடுத்தாங்க. அதுல இருந்து ஒரு கிரகம் பலன் செய்யும் போது நீங்க மிதுனம் ஆகட்டும், அதே சமயத்துல மிதுனத்துக்கு அஞ்சாமல் எது, மிதுனத்துக்கு அஞ்சாமல் எது, துலாம் ஆகட்டும், துலாத்துக்கு அஞ்சாமிடம் கும்பம். காமத்தத்துவ ராசியில பிறந்த எல்லாருமே, லக்னமா பிறந்த எல்லாருமே தன் காரியத்தில் கண்ணும் கருத்துமா இருப்பாங்க, தன்னுடைய வேலையில கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. பாருங்க அவங்க எப்படி இருக்காங்க பாருங்க. அந்த வைசியருடைய குணம் கட்டாயம் இருக்கும். மிதுனத்துல பிறந்தவன் தன்னுடைய வேலை, தன்னுடைய இதுல என்னதான் வேற வேலைக்கு வந்தாலும் அந்த இடத்துல தன்னை பிரதிபலிக்காமல் போக மாட்டான். அது அப்படித்தான் இருக்கு அந்த குணம். அதனாலதான் அது கடகம், பிராமண ராசி. இந்த பிராமண ராசி கடகத்தையும் விருட்சகத்தையும், கடகம் விருட்சகம் மீனம், இந்த 3 ராசியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இவங்க புத்திசாலிங்க. மற்றவங்க எல்லாம் புத்திசாலி அர்த்தம் இல்ல, இவங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தி கொஞ்சம். அதனாலதான் விருட்சகம் ஆராய்ச்சி செய்யக்கூடிய ராசியா வருது. அது புத்தி அதிகம் இருந்தா தான் ஆராய்ச்சி பண்ண முடியும், புத்திசாலி. இதே மேசம் செவ்வாயினுடைய வீடு கடுமை காட்டும். ஆனா விருட்சகத்தை பாருங்க என்ன செய்யும் தெரியுங்களா, புத்திசாலி பிராமணன். என்னோட தெரியுங்களா, விருட்சகத்து லக்னக்காரனையோ விருட்சக ராசிக்காரனையோ பகைச்சு பாருங்க, நேரடியா அடிக்க மாட்டான், சமயம் கிடைக்கும் போது சாத்திடுவான். ஏன்னா புத்தியை யூஸ் பண்ணி அடிப்பான். மேசம் ஆண்டுக்கடா ரெண்டுமே வந்து செவ்வாதான். மேசம் என்ன தெரியுங்களா, மோத ஆரம்பிச்சு தம் அண்டைய உடனே போய் மோதிடும். ஆனா விருட்சகம் சமயம் பார்த்து அடிப்பான், அதான் விருட்சகம். ஏன்னா அது பிராமண ராசி, அதான் புத்தி அதிகம் இருக்கும். அதுபோல காப்பாற்றணும்னு நினைச்சானா பேரோனை தேடி நட்புக்குள், அந்த அளவுக்கு காப்பாற்றும் விருட்சகத்தை பொறுத்து வரணும். அதுபோல கடகம் எல்லாரிடத்திலும் தாய்ப்பாசத்தை காட்டக்கூடிய ராசி. கடகத்தில் இருந்து ஒரு கிரகம் பலன் கொடுக்கும் போது பாருங்க, கடகம் ஒருத்தருக்கு அசுப ராசியா வரட்டும், கடகம் ஒருத்தருக்கு வந்து என்ன சொல்றது, அதுல ஒரு கிரகம் தீய பலனை கொடுத்தா கூட கருணை இருக்கும். அந்த இடத்துல ஒரு வழிபாடு செய்யறீங்க, ஒரு பிராட்சித்தம் தேடுறீங்கன்னா கட்டாய நிவர்த்தியாகும். மேசத்தில் இருக்கக்கூடிய கிரகம் நீங்க என்னதான் பிராட்சித்தம் தேடினாலும் தன் வேலையை செய்யறதுக்கு துணிஞ்சு செய்யும். ஆனா கடகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் கெட்டதையோ இல்ல ஒரு இதே கொடுத்து அப்படின்னா அது கொஞ்சம் கருணை காட்டும். நீ ஆத்மாவா கொஞ்சம் திறந்திருந்தீங்கன்னா மன்னிச்சு விடக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ கடகம் கொடுக்கக்கூடிய ஒரு தீய பலனுக்கும் மேசம் கொடுக்கக்கூடிய ஒரு தீய பலனுக்கும் வித்தியாசம் இருக்கு. கடகம் கொடுக்கக்கூடிய ஒரு நற்பலனுக்கும் மேசம் கொடுக்கக்கூடிய ஒரு நற்பலனுக்கும் வித்தியாசம் இருக்கு. ரெண்டுமே சரராசி தான், ஆனா வித்தியாசம் இருக்கு. ஏன் வித்தியாசம் இருக்குன்னா இந்த வர்ண தத்துவத்துல வித்தியாசம் இருக்கு.
வர்ண தத்துவத்துல வித்தியாசம் இருக்கு. அதை நீங்க பலன் எடுக்கும் போது அப்ளை பண்ணி பாருங்க, உங்களுக்கே புரியும். இப்ப கடகம் வந்து 8ஆம் இடம் வந்து அதன் கொடுக்கிற பலனுக்கும், மேசம் 8ஆம் இடம் வந்து அதன் கொடுக்கிற பலனுக்கும் வித்தியாசத்தை பாருங்க, என்னன்னு உங்களுக்கே புரியும். ஓ, இவர் சொன்னது இப்படி பயன்படுதா இல்லையா? அடுத்த மீட்டிங் வரைக்கும் கட்டாயம் சொல்லுங்க, உங்க ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு. அதுங்களா கரெக்டா? அதனாலதான் இந்த 4 வருணங்களாக பிரித்து வைத்தார்கள். ஏன்னா நேரம் இருந்தா நான் விரிவா சொல்லலாம், நேரம் இல்லாதனால சுருக்கமா முடிச்சுக்கிறேன். அடுத்தது மூல நூல்கள்ல நீங்க பாருங்க, 2 இப்போ மகரத்துல யார் உச்சமாவார்? செவ்வாய் உச்சமாவார். அடுத்தது கடகத்துல குரு உச்சமாவார். குரு உச்சமாகிற ராசியில செவ்வாய் நீசமாவார். செவ்வாய் உச்சமாகிற ராசியில குரு நீசமாவார். ஏன் தெரியுங்களா? இது ஏன் அப்படி ஆகுறாங்க? செவ்வாய்ங்கிறது தன்முனைப்பு, அகங்காரம். இதை நீங்க இப்படி புரிஞ்சுக்கணும். அகங்காரம்னா நான் இதை செய்தேன், நான் இதை முடித்தேன், நான் இல்லைன்னா என்ன தெரியுமா, நான் தான் எல்லாம் அப்படிங்கிற கெத்தை காட்டக்கூடியது. குருவை பொறுத்தவரை என்ன தெரியுங்களா? இறைவன் கொடுத்த ஞானம், அறிவு. அதனாலதான் குரு பார்க்கிற இடமெல்லாம் தோஷம் நீக்குதுன்னா, அவனுக்கு தோஷம் அது வந்தாலும் நீக்கிறது இல்ல, வந்து கிரகத்தை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு சுபத்தை செஞ்சுட்டு போறது இல்ல. குரு ஒரு ராசியை பார்த்தால் அந்த இடத்தில் இறைவன் கொடுத்த ஞான பிரச்சனைக்கு காரணம் யாரு? எந்த பிரச்சனை வெளியிருந்து வர்றதில்லை, நாம் தான் நம்முடைய பிரச்சனைகளுக்கு காரணம். நம்முடைய செயல்பாடு தான் அது பிரச்சனைகளுக்கு காரணம். இறைவனுடைய ஞான அறிவு நமக்குள்ள வேலை செய்யும் போது அது பார்த்துருது, ஞான அறிவு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு, ஈஸியா பிரச்சனைகள் வெளிவந்துடலாம், ஈஸியா ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சிடலாம், அந்த தோஷம் ஈஸியா விலகும். இறைவன் கொடுத்த ஞான அறிவு வேலை செய்யும். அதான் குரு பார்வை. அப்ப குரு துலா லக்கணத்துக்கு ஞான அறிவு இல்லாம ஊனறிவு இல்லாம ஆக மாட்டாரு. எல்லா லக்கணத்துக்கும் ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய, ஞான அறிவு கொடுக்கக்கூடியதான் அவருடைய காரகத்துவம். என்ன? காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்துக்கு அதிபதி. என்ன அங்க மறைவுள்ள துலாத்துக்கு ஒரு நோயை வைப்பார். அந்த காரகத்துவத்துல ஒரு நோய் மறைஞ்சிருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். மற்ற பிரகாரம் நல்ல விஷயத்தான் செய்வார். குருவை பொறுத்தவரை கெடுத்துட மாட்டார். குரு என்னைக்குமே கெடுக்க மாட்டார். ஆச்சுங்களா? அப்போ அந்த குரு ஏன் கடகத்தில் உச்சமாகிறாருன்னா, கடகத்தில் உச்சமான செவ்வாய் நேசமாகிறாருன்னா, ஒரு மனிதனுக்கு ஞானம் வந்து விட்டால் அகங்காரம் குறைஞ்சிடும். எதை கேட்டீங்கன்னாலும் எல்லாம் அவர் கொடுத்தது, எல்லாம் குருவோட சித்தம், அவன் அப்படித்தான் பேசுவான். கேட்டு பாருங்க, அவன் எவ்வளவு சாதிக்கிட்டோம் எத்தே வராது, எல்லாம் இறைவன் கொடுத்தார், நான் சும்மா, இதைத்தான் சொல்லுவான். அங்கே அகங்காரம் தோற்று போய்விடும். மகரத்துல அகங்காரம் ஏறும்போது கடவுளை நினைக்க மாட்டான். கடவுள் நான் தெரியுமா, நான் எப்ப எடுத்தாலும் தெரியுமா, நான் இல்லைன்னா என்னன்னு தெரியுமா, இந்த அகங்காரம் வந்துடும். அதனாலதான் செவ்வாய் உச்சமாகின்ற ராசியிலே குரு நீசமாகிறார், குரு உச்சமாகின்ற ராசியிலே செவ்வாய் நீசமாகிறார். இன்னொன்னு, புதன் உச்சமாகின்ற ராசி எது? கன்னி. இங்க சுக்கிரன் நீசமாயிருவார். ஏங்க, தன் நண்பர் வீட்டுல நீசங்க எப்படிங்க ஏத்துக்கிறது? உங்களோட நண்பன் வீட்டுல உங்களுக்கு உரிமை இருக்குமா இருக்காதா? செயல்பாடு இருக்குமா இருக்காதா? என்னங்க மூல நூல் எப்படி போட்டிருக்கிறான்? இதை ஏத்துக்கலாமா? ஏத்துக்கூடாது இல்ல? ஏத்துக்கூடாதா? ஏத்துக்கலாமா? ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறீங்க, என் மூச்சியை பாக்குறீங்க. ஏத்துக்கலாம் இல்லைங்க? ஏன் கொடுத்தாங்க தெரியுங்களா? இது உச்ச, அதாவது ஒருவனுக்கு புத்தி என்று சொல்லக்கூடியதுதான் புதன். புத்தி வேற, அறிவு வேற, ரெண்டு ஒண்ணு இல்ல. புத்தி வேற, அறிவு வேற. ஏன்னா புதனை பொறுத்தவரையிலும் புத்தி, படிக்கின்ற அறிவு. ஜோசியம் படிக்கிறீங்க, பல குருமாற்று படிக்கிறீங்க, படிக்கிற புத்தி தான் புதன். அந்த ஒரு பாவகம் அந்த 7ஆம் பாவத்தை தூண்டி இழுக்கும், இல்ல சார்ந்தையும் சொன்ன. இந்த படிப்பு என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, கன்னிக்கு நேர் 7ஆம் இடம் குரு மீனம். இந்த படிக்கிற படிப்பு உள்ளுக்கு இருக்கக்கூடிய அறிவை சுண்டி இழுத்தாரணும். உங்க ஆத்மாவில் ஒரு அறிவு இருக்கும், அந்த அறிவை சுண்டி இழுக்கணும். யார் ஒருத்தருக்கு புத்தி மட்டும் வேலை செய்தோ அவங்க முன்னேற முடியாது. படிச்சது மட்டும்தான் ஞாபகம் இருக்கும். அறிவு சுண்டி வெளியே வந்துச்சுன்னா புத்தி அடங்கிடும், ஞானம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது வேலை செஞ்சவன் ஜெயிச்சுக்கிட்டே போவான் எல்லா விஷயத்திலையும். ஆனா ஒண்ணுக்கு ஒண்ணு பாதகமா வச்சாங்க. ஏன் பாதகம் தெரியுங்களா? அறிவு வேலை செய்யல, நான் படிச்சவன், நான் தெரியுமா, பிஎஸ்சி முடிச்சிருக்கிற ஜோசியத்துல, நான் இதை முடிச்சிருக்கிறேன் அதை முடிச்சிருக்கிறேன்னு
தன்னை வியந்தால் அவன் முன்னேற முடியாது. அப்போ இந்த புத்தி அடங்கணும், அப்பதான் அறிவினுடைய பயன் நமக்கு தெரியும். அதனாலதான் புத்திக்கு அறிவு பாதகம். ஆனா பாதகமா இருந்தாலும் புத்தி தான் அறிவு எடுத்துட்டு வருது. அதனால பாதகஸ்தானம் வச்சாங்க. இப்போ ஏன் இந்த சுக்கிரன் நீசம் அப்படின்னா, புத்தி வலுவா இருக்கும்போது சுக்கிரன் காமம், அதான் சொன்னாரு சுக்கிரன்னா இன்பம்னு. ஒருத்தர் இந்த உலகத்துல லஞ்சம் வாங்குறான், ஒருத்தர் ஏமாத்துறான், ஒருத்தர் கொள்ளை அடிக்கிறான் அப்படின்னு என்னங்க, இன்பத்துக்கு மயங்கி புத்தி கெட்டு போயிருது. புத்தி நீசமாயிருது. இன்பத்துல மயங்க மயங்க புத்தி நீசமாயிருது. புத்தி நீசமான மீனத்தில் காமமான சுக்கிரன் ஏறி இருக்கிறான், அங்க உச்சம். புத்தி பலமா இருக்கிற கன்னியில் காமத்துக்கு இடமே இல்லை, அங்க நீசம். இதனால உச்ச நீசமா வச்சாங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, சிம்ம ராசி, தனுசு ராசி, மிதுன ராசி, கும்ப ராசி, இதுல உச்ச நீசமே இருக்காது. ஏங்க உச்ச நீசம் இல்ல கொடுக்கல, மூல நூல்களை கொடுத்திருக்காங்க, இந்த ராசியில் மட்டும் ஏங்க மறந்துட்டாங்களோ, ஒருவேளை உச்ச நீசத்தை கொடுக்கலையோ, அப்படி எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்க கூடாது. ஏன் உச்ச நீசத்தை கொடுக்கல தெரியுங்களா? இறைவன் கொடுத்த ஞான அறிவாகிய இறைவனுடைய அருள் வேலை செய்கிற இடம் மிதுனம். அந்த இடத்துல எந்த கிரகம் உச்சநீசம் ஆகாது. எந்த ஜீவாத்மாவுக்கும் இறைவனுடைய கருணை இருக்கும். அந்த இடத்துல ஒரு கிரகம் நிற்குதுன்னா 3ஆம் இடத்திலையும் 11ஆம் இடத்திலையும் ஒரு கிரகம் நின்ற என்ன, அது உங்க லக்கணத்துக்கு அவயோகியா இருந்தாலும் சரி, கெட்டு போன கிரகமா இருந்தாலும் சரி, உங்க மேல என்ன சொல்றது, உங்களுக்கு செம்மையான எதிரியா இருந்தாலும் சரி, தீமையை செய்ய மாட்டார். உங்களுடைய அவயோகி எங்க நிக்கணும்? 3-11 யோகங்கள் மூலம். ஏன்? இறைவனுடைய அருட்பார்வை படுகின்ற இடத்திலே தோஷம் பெருசா வேலை செய்யாது. அதே மாதிரி நம்முடைய புண்ணியம் வேலை செய்கின்ற 11ஆம் இடம், 5ஆம் பாவத்துக்கு நேர எதிர்பார்ப்பு இல்லை, 11ஆம் பாவம். நம்முடைய புண்ணியம் வேலை செய்கின்ற 11ஆம் பாவத்துல உச்சநீசம் கிடையாதுன்னா, புண்ணியத்தினுடைய அளவு என்னமோ அவ்வளவுதான் வெற்றி, அங்க உச்சமும் கிடையாது. அதே மாதிரி புண்ணியமே இல்லாத ஆத்மா உலகத்துல பிறக்காது. அப்ப அவனுக்கு கொஞ்சமாவது புண்ணியம் இருக்கும். அங்க என்ன ஒரு கிரகம் அறவே வேலை செய்யாமல போகாது, கொஞ்சம் புண்ணியத்துக்கு மாதிரி வேலை செய்யும். உத்தேசங்கிறது எனக்கு பரமநீசம், வேலையே செய்யாதுன்னு அர்த்தம். உச்சங்கிறது ஐயான பலன் அர்த்தம். அப்போ உன் புண்ணியத்தினுடைய அளவுதான் உனக்கு வெற்றி, அதனால உச்சம் கிடையாது. உன் புண்ணியமே இல்லாத எந்த ஆத்மா வராது, அதனால அங்க நீசம் கிடையாது. இதைத்தான் மூலநூல் சொல்ல வருது. இதைத்தான் மூலநூல் சொல்ல வருது. அதே மாதிரி 9ஆம் பாவம் இறைவனுடைய அருள் வேலை செய்கின்ற இடனால கடவுளுக்கு பாரபட்சம் கிடையாது. சதீஷ் தன கோயில தூவம் போடுறாரு, அவருக்கு அள்ளி கொடுக்கணும், அந்த அம்மாவுக்கு கொடுக்க கூடாது, இவங்களுக்கு கொடுக்க கூடாது, அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. சதீஷும் ஒண்ணுதான், அம்மாவும் ஒண்ணுதான், அண்ணனும் ஒண்ணுதான். அவரை பொறுத்தவரை பாரபட்சம் யாருக்கும் கிடையாது. எல்லா உயிரும் தன் குழந்தைகள் தான். ஆச்சுங்களா? அப்போ அங்க நீசமும் கிடையாது, யார் மேலும் இறைவனுக்கு அன்பு இல்லாமல் கிடையாது. நான் போய் ஜன கோயில்ல போய் பணி செய்யறதுனால சதீஷ் தான் முக்கியம், நான் அவருக்கு தான் அள்ளி கொடுப்பேங்கிற உச்சப்படுறது கிடையாது. அங்க சமந்தான், எல்லாரும் சமந்தான். அதனால அந்த 2 வீட்லயும் இறைவனுடைய அருள் வேலை செய்கின்ற மிதுனத்திலையும் இறைவனுடைய அருள் நிற்கின்ற 9ஆம் பாவத்திலையும் உச்சநீசம் கிடையாது. உச்சநீசம் கிடையாது. ஜாதகத்தை சித்தாந்தத்தோடு இணைத்து பார்த்ததில் எனக்கு கிடைத்த அனுபவங்களை உங்களுக்கு சொல்லிட்டேன். இன்னும் ஒரே விஷயத்தை சொல்லிடுறேன். ஒரு ஜாதகத்துல பாத்தீங்க அப்படின்னா கிரகங்களுக்கு வயசு உண்டு. இதெல்லாம் இன்னைக்கு மூலநூலோட போயிடுச்சு. அதுக்கப்புறம் வெளியவே நூல்கள்ல போடுறது இல்லை. இந்த ஒரு விஷயத்தை தேடி படிங்க. இந்த கிரகத்துக்கு பருவங்கள் உண்டு. 1 வயசு முதல் 12 வயசு வரை பாலக பருவம், 12 முதல் 24 வயசு வரை விடலை பருவம், அதுக்கப்புறம் 24 to 36 காலை பருவம், 36 to 48 மிலி பருவம், 48 to 60 மரவோன் பருவம், 60 to 72 திரவோன் பருவம், 72க்கு மேல முதுமை பருவம். இது எப்படி சார் பிரிக்கிறது? குழப்பதே. மொத்தம் 7 பருவங்களாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த 7 பருவங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதைத்தான் ஆரோகணம் அவரோகணம் சொல்லுவோம். ஒரு கிரகம் உச்சத்தை நோக்கி செல்லுதா இல்ல நீச்சத்தை நோக்கி வருதா? உச்சத்தை நோக்கி செல்கின்ற பருவம் இளமை, நீசத்திலிருந்து உச்சத்தை நோக்கிட்டு போது இளமை பருவத்திலிருந்து அப்படியே வளர்ந்துட்டு போகுதுன்னு அர்த்தம். ஆச்சுங்களா? இளமை பருவத்திலிருந்து எடுத்துட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்றேன், சுக்கிரன் எடுத்து சொல்றேன். சுக்கிரன் உச்சமாகின்ற ராசி எதுங்க?
மீனம். அப்போ மீனத்துக்கு முதல் வீடு அதாவது எது கும்பம். அந்த மீனமும் பாத்தீங்கன்னா காலை பருவம். சரி, நேசத்திலிருந்து வந்துடுறாங்க தான் உங்களுக்கு புரியும். இந்த நேசம் ஆகின்ற வீடு கன்னி. இது முதுமை பருவம். அங்க முதுமை பருவம்னு என்னங்க, கண்ணியில் இருக்கக்கூடிய ஒரு சுக்கிரன் வந்து வேலை செய்ய சொன்னீங்கன்னா எப்படி செய்வார்னா, அவருக்கு பிரியம் இல்லாம எல்லாம் கிடையாது. வயசான தாத்தாட்ட போய் அந்த பொருளை எடுத்துட்டு வந்து கொடுனா அவருங்கிறது போறதுக்கு ஒரு நேரம் ஆகும். முதல்ல தூக்க மாட்டான், தூக்கி பாதியில் ஒரு கீழே போட்டு மறுபடியும் எடுத்துட்டு வந்து முதல்ல கொடுப்பாரு. சார் அங்க நீசமங்க ராஜ்யம் ஆயிட்டா, அது நீசமங்க ராஜ்யம் ஆயிட்டா ஒரு ராஜா வயசான காலத்துல கட்டல் படுத்திருப்பாரு. ஆனா அந்த ராஜா சுத்தி சேவகன் இருப்பான். எந்த கிரகம் நீசமங்க ராஜ்யத்தை கொடுக்குதோ அந்த கிரகத்தின் மூலம் நீ அவனுக்கு செய்யணும் 10 கிரகம் வந்து நிற்கும். எல்லாரும் வேலை செய்வாங்க அந்த ராஜாவுக்கு பயந்து. அதனாலதான் நீசபங்கத்துக்கு உச்சத்தை விட அதிக பலம். ஆனா நீசத்துல வந்து வயசானவர்களுக்கு வந்து கொடுக்கணும். எப்படி கொடுப்பாரு? லேட்டா வேலை செய்ய முடியாது. அதனாலதான் முதுமை பருவமா சொல்லப்படுது. அதுக்கு அடுத்த வீட்டுல துலாத்துல வந்து பாலகன் பருவம். ஒரு குழந்தைகிட்ட போய் சொன்னீங்கன்னா தூக்கம் முடிஞ்ச அளவுக்கு அது குடுகுடுன்னு ஓடி குடுகுடுன்னு தூக்கிட்டு வந்து கொடுத்துரும். இது பாலகன் பருவத்துக்கு உச்சத்தை கடந்து பரம நேசத்தை கடந்த உடனே சுக்கிரன் பலமாயிடுறாரு. அப்ப அது குழந்தை பருவம் அப்படின்னு பிரிக்கணும். எது பாலகன் பருவம்? முதல் 2 வீடு துலாமும் விருச்சகமும் பாலகன் பருவம். அதுக்கடுத்து தனுசும் மகரமும் விடலை பருவம். ஒரு 13 வயசுக்கு மேல 14 வயசுக்கு மேல வரக்கூடிய விடலை பருவம். அந்த பருவத்துல எவ்வளவு ஸ்பீடா வேலை செய்வாங்க, அந்த வேலையை கிரகம் செய்யும். அதுக்கடுத்தது காலை பருவம். காலை பருவம்னா நல்ல மைனடியா அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மைனர் பருவம். அந்த பருவம் தான் காலை பருவம். அது ரொம்ப கோர்ஸா இருக்கும். அதுதான் நம்முடைய கும்பமும் மீனம் உச்சத்தில் ஒரு கிரகம் செய்யக்கூடிய இடம். இது எல்லா கிரகத்துக்கும் பிரிச்சு பாருங்க, 2 வீடு பிரிச்சு போடுங்க. அதுக்கு அடுத்தது மிலி பருவம்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, மிலி அப்படின்னா என்னன்னா குடும்பஸ்தான் பொறுப்போடு நடக்கிறது, பொறுப்பறிஞ்சு நடக்கிறது. அது எதுன்னு கேட்டீங்கன்னா நேசமும் ரிஷபமும். குடும்ப தலைவர் எப்படி நடந்துக்கணும், செய்வா எல்லா வேலையும் நிதானிச்சு யோசிச்சு எல்லாம் கொடுப்பார். அப்போ இந்த மேசமும் ரிஷபமும் மிலி பருவம். அதுக்கு அடுத்தது ஒரு 50 வயசு ஆயிடுச்சு, ஒரு 45 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, அது மரவோன் பருவம். எது? மிதுனமும் கடகமும் மரவோன் பருவம். கொஞ்சம் வயசாயிருச்சு, ஆனா எல்லா வேலையும் திறமா செஞ்சு கொடுப்பாரு. அடுத்து திரவோன் பருவம்னா 60 வயசுக்கு மேல சிம்மத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் திரவோன் பருவம். இப்படி 7 பருவங்களாக கிரகங்களை பிரித்து வைத்தார்கள். இன்னைக்கு அதாவது ஜோதிட தர்சனம் நினைக்கிறேன், அந்த நூல்ல நான் படிச்சது 3 பாகம் வந்திருக்கு. அது 1912 அச்சு பிரதி நின்றுச்சு. இந்த மூல நூல்ல படிச்சதுதான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் ஆச்சுங்களா. இந்த பருவங்களை வைத்து ஒரு சட்பலத்தை 4 வகையான பலன் சொல்ற சட்பலத்தை, அந்த ஒரு கிரகங்களுடைய பலத்தை நிர்ணயிக்கும் போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு 10 மார்க். இதையே வச்சு முழு சோசியம் சொல்ல முடியாது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு 10 மார்க். இது என்ன பருவத்தை இருக்கிறது, எப்படி வேலை செய்ய போகுது. மூல நூலில் கொடுத்த அனைத்திலும் முத்தான முத்துக்கள் என்று சொல்லி அதை நம்ம வெறும் படிச்சுட்டு புத்தியால் உபயோகித்து பிரயோஜனம் இல்லை. ஏன் எதற்கு என்ற கேள்வியை உங்களுக்குள் போட்டு உங்கள் அறிவை இழுத்து கொண்டு வந்தால் சிறப்பான ஜோதிடராக நீங்க செயல்படலாம் என்பதை சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த பாலா சாருடைய திருவடிகளை மீண்டும் ஒருமுறை வணங்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.